சத்தியம் டிவியின் மெகா சர்வே 3.4 சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்புடன் நேரடி வரவேற்கும். தற்போது எந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து பார்க்க போகும் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். திமுக அமைச்சர் ஏவா வேலு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாவட்டம். எனவே திருவண்ணாமலையில் என்ன நடக்கப் போகிறது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து பார்க்க போகிறோம். நேரடியாக திருவண்ணாமலையில் 8 தொகுதிகள் இருக்கின்றன. 4 பார்ப்போம். ஆரணி, செங்கம், செய்யாறு, கலசப்பாக்கம். ஆரணி அதிமுக கோட்டை என்பார்கள். இந்த முறை எப்படி இருக்க போகிறது? இந்த முறை இழுபறி என்று வந்திருக்கிறது. 2 முறை தொடர்ந்து அதிமுக இருந்தால் இந்த முறை கடுமையான போட்டியை தருகிறார் போல ஏவா வேலு தன்னுடைய செல்வாக்கின் மூலமாக. ஆரணியிலே இழுபறி என்று வந்திருக்கு. செங்கம் திமுக இந்த முறை எப்படி இருக்கு? இந்த முறை இழுபறி, செங்கமும் இழுபறி. திமுக மட்டுமல்ல, அதிமுகவும் கடும் போட்டி கொடுக்கிறது செங்கத்திலே. செய்யாறு எப்படி இருக்கும்? திமுக இந்த முறை திமுகவிடமிருந்து அதிமுக பெறுகிறது செய்யாறு. கலசப்பாக்கம் அதிமுக இந்த முறை அதிமுக என்று வந்திருக்கிறது. எனவே அதிமுக 2 கெயின் பெறுகிறது என்று வந்திருக்கிறது. எனவே அடுத்த 4 தொகுதிகள் எப்படி இருக்கும்? திருவண்ணாமலையில் அடுத்த 4 தொகுதிகள் எப்படி இருக்கின்றாலும் கீழ்பெண்ணாத்தூர், போலூர், திருவண்ணாமலை, வந்தவாசி என 4 தொகுதிகள் இருக்கின்றன. அடுத்ததாக கீழ்பெண்ணாத்தூர் திமுக இந்த முறை மாற்றம் இல்லை, திமுக தான் மீண்டும் வெற்றி கொடி நாட்டுகிறது. எனவே போலூரிலே அதிமுக இந்த முறை எப்படி? இந்த முறை அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாமக வெற்றி பெறுகிறது அதிமுக கூட்டணியிலே. திருவண்ணாமலை திமுக ஏவா வேலு போட்டியிடும் தொகுதி. இந்த முறையும் அவர் தக்க வைத்துக் கொள்கிறார் திமுக. வந்தவாசி திமுக இந்த முறை எப்படி இருக்கும்? இந்த முறையும் திமுக என்று வந்திருக்கிறது. எனவே 8 இடங்களிலே 3 உதயசூரியன், 3 இரட்டை இலை, 2 இழுபறி என்று வந்திருக்கிறது. ஆரணியும் செங்கமும் இழுபறி என்று வந்திருக்கிறது. கண்ணன், சுருக்கமாக உங்கள் கருத்துக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் என்றாலே திமுகவின் பெரும்பாலானோர் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகள். ஆனால் இந்த முறையில் பெரிய இருக்கிறது. 3க்கு 3 என அந்த தொகுதிகளின் வெற்றி முகம் இருக்கிறது. இதுபோல இழுபறி 2 தொகுதிகள் ஆரணி, செங்கம். என்னால் மூப்பே கிரி ஏற்கனவே அங்கு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார் செங்கத்தில். இந்த முறை அவருடைய தொகுதி இழுபறி என வந்திருக்கிறது. இது அதிமுகவுக்கு சாதகமாக இருப்பதற்கு அங்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி அங்கு நல்ல ஒரு கோட்டாயிருக்கு என்பதுதான். போலூரில் சிஆர் பாஸ்கரன் வெற்றி பெறுவதற்கும், இதே போல செய்யாறில் முக்கூர் சுப்பிரமணியன் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி அங்கு முக்கிய நல்ல பலன் அளிக்குது. இதே போல பிஜேபி எதுக்கு அங்கே திருவண்ணாமலை தொகுதியை வாங்கினாங்க என்பதுக்கு ஆரம்பத்திலேயே விமர்சனத்துக்குரியானது. அது ஏவா வேலு அங்கு வெற்றி பெறுவது ஏற்கனவே கோவில் நகரமா இருக்கனால திருவண்ணாமலை இருந்தாலும் ஏவா வேலு அவர் கோட்டையை மீண்டும் நிரூபிக்கிற அந்த இடத்தை. ஆனா இது நிச்சயமா ஏவா வேலு இது பார்த்து இந்த சர்வே முடிவுகளை பார்த்தாலும் நிச்சயமா ஏவா வேலுடைய பணிகள் இன்னும் சுறுசுறுப்படையும் நினைக்கிறாங்க. ஏன்னா அது விட்டுறக்கூடாதுன்ற களத்துல களமிறங்குவார் நினைக்கிறேன்.